அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2026 அரவிந்த் என்பவர் ரூபாய் 8000-ஐ ஆகாஷ் என்பவரிடமிருந்து ஆண்டுக்கு 7% தனி வட்டி வீதத்தில் கடனாக பெற்றார். இதுல என்ன புரியுது? அரவிந்த் இருக்கிறார்ல, அவரு 8000 ரூபாய் யாருக்கிட்ட இருந்து வாங்கினாரு? ஆகாஷ் என்பவர்கிட்ட வாங்குறாரு. அரவிந்த் ஆகாஷ் கிட்ட 8000 ரூபாய் வாங்குறாரு. எத்தனை சதவீதம் வட்டி? 7% தனி வட்டி விதத்தில் கடனாக பெற்றார். எத்தனை ஆண்டுகள் பெற்றார்? 2 ஆண்டுகள் முடிவு. 2 வருஷம் கழிச்சு அரவிந்த் செலுத்த வேண்டிய மொத்த தொகையை காண்க. இதுதான் கொஸ்டின். மொத்த தொகை கேட்கறாங்க. அப்ப தனி வட்டின்னு அங்க கொடுத்திருக்காங்க. அப்ப நமக்கு தனி வட்டி ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். தீர்வு எழுதலாமா? தனி வட்டி SI PNR divided by 100. மொத்த தொகையும் கேட்கறாங்க. மொத்த தொகை A P plus SI. இதுதான் ஃபார்முலா. இந்த 2 ஃபார்முலா தெரிஞ்சிட்டா ஈஸியா போட்டுடலாம். இப்ப P இன்னும் தெரிஞ்சுக்கணும். P என்பது அசல், N என்பது ஆண்டு, R என்பது வட்டி வீதம், A என்பது மொத்த தொகை, SIனா தனி வட்டி. இது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்ப ஃபார்முலா போடுவோமா? இப்ப எடுத்து எழுதுவோம். 8000 கொடுக்குறாங்களா? அப்ப P = 8000. 7% கொடுத்துருக்காங்க. அப்ப R = 7%. எத்தனை ஆண்டு? 2 ஆண்டு கொடுத்துருக்காங்க. N = 2 ஆண்டு. ரைட்டுங்களா? இப்ப கண்டுபிடிப்போம். SI = PNR divided by 100. P எவ்வளவு கண்டுபிடிச்சுக்கிறான்? 8000. N 2, R 7% by 100. இப்ப பாருங்களா, இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ கடிச்சுக்க. பாக்கி என்ன இருக்குது? 80 × 2 × 7. இப்ப பெருக்கலாமா? 82 ஜீரோவா, 8 2 16 அடுத்தது என்ன இருக்குது? 7 இருக்குங்க. 0 7 பெருக்கணும். 0 7 42. 2 எடுத்துருங்க. மீது 4 1 7 7 4 11. அப்ப SI = 1120. சரிங்களா? அப்ப மொத்த தொகை பார்க்கலாமா? எழுதுங்க. மொத்த தொகை A ஃபார்முலா என்னது? P plus SI. A P உடைய வேல்யூ என்ன? 8000. SI உடைய வேல்யூ என்ன? 1120. கூட்டுங்க. 8000 1120 0 2 1 9000. A = 9120. இதுதான் ஆன்சர். இப்ப பாருங்களா, மறுபடியும் போறா. அரவிந்த் என்பவர் ரூபாய் 8000-ஐ ஆகாஷ் என்பவரிடமிருந்து ஆண்டுக்கு 7% தனி வட்டி வீதத்தில் கடனாக பெற்றார். 2 ஆண்டுகள் முடிவில் அரவிந்த் செலுத்த வேண்டிய மொத்த தொகையை காண்க. அப்ப தனி வட்டி SI = PNR divided by 100. மொத்த தொகை A = P plus SI. N என்பது அந்த P நான் தெரிஞ்சுக்கணும். P என்பது அசல், N என்பது ஆண்டு, R என்பது வட்டி வீதம். ஓகேவா? அப்ப A என்பது மொத்த தொகை, SI னா தனி வட்டி. SI = PNR divided by 100. P என்பது 8000. அந்த P இருக்கிறதுல 8000 போட்டோம்னா N இந்த 2% × R 7% divided by 100. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ அடிச்சிடுவேன்.
பாக்கி என்ன இருக்குது 80 2 7 8 80 2 பெருக்குனா 160 160 7 பெருக்குனீங்கன்னா 1120 மொத்த தொகை A = P + SI. A P என்பதுன்னா P என்பது 8000, அதுதான் 8000 ப்ளஸ் 120 கூட்டினா 9120. ரைட்டுங்களா? நம்மளுடைய மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச்சு, நம்மளுடைய மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு மெட்டீரியல் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணால் 500 ருபீஸு. கீழ்கண்ட நம்பருக்கு ஃபோன் பண்ண. நன்றி, வணக்கம்.